பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான காலவேளையில் நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கிருபையால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையுமாக உம்முடைய சமூகத்தை நிற்க வைத்த உம்முடைய பரிசுத்த வல்லமைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு அனைவருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையாய் நீர் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கிற யாவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ நீர் கிருபை தந்து ஆசீர்வதிங்க. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு கடந்து செல்வோம். ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி அவரை கொண்டாடுவோம். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, அவர் நம்மை தேடி வந்தாரே. ஹalleluya. தன் ஜீவன் நமக்காய் அவர் தந்தவர். ஹalleluya. ஆமென். எஸ் ஃபாதர். வந்தாரே, தேடி வந்தாரே. தன் ஜீவன் நமக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே. தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. இந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமென். ஹalleluya. இயேசு ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாடும் போது அவர் நம்மளுடைய ஒவ்வொரு சந்தோஷத்தை, அவர் நம்மளுக்கு துக்கங்களை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கவலைகள் யாவரும் அது எல்லாமே சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமாக. ஹalleluya. Yes God. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள்
எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் இறைவாக்குக்காக இப்பொழுது செபிப்போமாக. இறைவாக்குக்காக இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது பாரத்தோடு நாம் செபிப்போம். Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தருமே பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாக எங்க இந்தியா தேசத்தை நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. எங்க இந்தியா தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராக. Lord Jesus, you bless all the political members, Lord Jesus. You bless all the prime minister, Lord, all the chief ministers of all the state, Lord Jesus. ஏசப்பா, ஒவ்வொரு லீடர்ஸ் நீங்க தொடுவீராக தகப்பனே. எல்லா டாக்டர்ஸ்ல இருந்து ஏசப்பா, எல்லா காப்ஸ்ல இருந்து தகப்பனே, ஒவ்வொரு who and all serve the nation, Lord Jesus. You bless each and everybody by your abundance of love, Lord Jesus. You guide them and you strengthen them, Lord Jesus. ஏசப்பா, எங்க இந்தியா தேசத்துல தகப்பனே வந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இன்னும் முடியல தகப்பனே. யாரெல்லாம் பாதிப்பு கொண்டிருக்கிறாங்க தகப்பனே, இந்த நேரத்துல விடுதலை நீங்க தருவீராக தகப்பனே. ஏசப்பா, உங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க ஏசப்பா இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த நோய்கள் வந்து தொடாதுன்னு நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வைரஸ் வந்து கொண்டிருக்குது தகப்பனே. அந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உடைய ரத்தத்தால கழுவி எழுசப்பா, உடைய ஆனந்த அபிஷேக தைலத்தால நிரப்பும் தகப்பனே. இந்த நேரத்துல நீங்க மருத்துவராய் இருந்து தகப்பனே, நீங்க ஒரு மெடிசனாய் இருந்து சப்பா, இந்த நேரத்துல ஒரு பெரிய காரியம் நீங்க செய்யும் சப்பா. ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் பேசப்பா. அவங்க எழும்பி அவங்க சாட்சி சொல்லத்து நீங்க பதில் நீ தருவீராக தகப்பனே. உச்ச தலையில உள்ளம் கால் வரை தகப்பனே, எந்த ஒரு வைரஸ் நோக்கி கொண்டு இருக்குதோ தகப்பனே, மனிதன் சுத்தம் இந்த நேரத்துல எல்லாம் விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. It should end towards this year itself, Lord Jesus. It shouldn't continue forward for the next year, Lord Jesus. Please Lord, have mercy on your people, Lord. ஏசப்பா, இந்த இந்தியாக்குள்ள ஒரு எழுப்புதல் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே. கூடி சீக்கிரம் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுதலுக்கு எங்க அருள் தருவீராக தகப்பனே. ஏசப்பா, மற்றும் வேற யார் யார் நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே ஏசப்பா, அனைவருடைய பாதத்துல ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்க அவங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நீங்க சுகமாக்கும் ஆண்டவரே. உடைய தழுவுகளால சுகமாக்கும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியால சுகமாக்கும் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஏசப்பா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தவறாமல் தகப்பனே தினந்தோறும் ஏசப்பா தாகத்தோட ஏக்கத்தோட வந்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க ஏசப்பா. எந்த தீட்சைகள் ஏசப்பா வந்து அவங்க குடும்பக்குள்ள நொழியாதபடி தகப்பனே, ரத்த கொட்டைக்குள்ள வைத்துக் கொண்டு எந்த எதிரியும் நொழியாமல் காத்து கொள்ளும். எல்லா துக்கங்கள் சந்தோஷமா மாறும் தகப்பனே. ஏசப்பா, எல்லா நோய்கள் எல்லா என் சண்டன் கொடுக்கிற ஆவி, கோபத்தின் கொடுக்கிற ஆவி தகப்பனே. The family is in financial debt, Lord Jesus. Financial crisis, Lord. You please remove everything, Lord Jesus. You give them the strength and you guide them with your holy guide, Lord Jesus. You be with them, Lord Jesus. You be the advisor and the counselor, Lord Jesus. You be the father for everybody and you lead only into your righteousness and path, Lord Jesus. We surrender our messenger in your feet, Lord. You please bless the messenger as they are going to tell the word of God today, as they're going to tell as they're going to share the word of God today, yes, Lord. Father. Let that word of God go and touch deep inside the heart of people, Lord. கனி கொடுக்கிற பிள்ளைங்களாக மாறுவீராகவே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள செல்லும் போது தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் அப்பா, எல்லா கெட்ட எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகணும் ஆண்டவரே. Yes, Lord Jesus, remove all the bondages, Lord. Remove all the sufferings, pains, problems, what and all are there in their life and situation, Lord Jesus. You pour out your light, Lord. Pour out your power. Heal them and deliver them in your way of righteousness, Father. Everything is surrendered into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, மே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இன்றைய வாசகமானது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 24 வரை நாம் வாசிப்போமாக. மத்தேயு
1ஆம் அதிகாரம் 14 18 24 வரை நாம் வாசிப்போம். This was how the birth of Jesus Christ took place. His mother Mary was engaged to Joseph, but before they were married, she found out that she was going to have a baby by the Holy Spirit. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற இந்த வாசகமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எப்படி அது நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பை பத்தி நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இன்றைக்கு உன்னதமான இறைவாக்கு இப்படியாய் கூறுவது, how the Lord Jesus birth took place, how it happened, through whom it was happened என்று சொல்லி இன்றைக்கு நாம் உன்னதமான வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is how the birth of Jesus Christ took place. His mother Mary was engaged to Joseph, but before they were married, she was found that she was going to have a baby by the Holy Spirit. Amen. Hallelujah. இங்கு கன்னி மரியாள் திருமணத்துக்கு முன்னாடி அவர்கள் தாயின் கற்பத்திலே ஒரு கருவானது உருவாகி இருப்பதை யோசேப்பு கண்டார். இவர்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தையானது உண்டாக்கப்பட்டது. அது எப்படி உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கும் போது அது பரிசுத்த தூய ஆவியானவரால் அது உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு திருமணம் ஆகிறதுக்காக எல்லா விதமான என்கேஜ்மெண்ட் எல்லாம் செய்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி கர்ப்பமா ஆனால் அவளுடைய வாழ்க்கை யாவரும் எப்படி பேசுவார்கள் என்று ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் கன்னி மரியாளோ அவர்கள் தூய ஆவியானவரால நிரப்பப்பட்டு தூய ஆவியானவரின் வழியாக கர்ப்பமாகி இருக்கிறார். ஆனால் யோசேப்பு இதை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நாம் இந்த வாசகத்திலே பார்ப்போமாக. Joseph was a man. Yes, Joseph was a man who always did what was right. பாருங்க, இங்க யோசேப்புடைய குணங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர் எப்பவுமே ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை மட்டும் செய்து வாழ்கிற ஒரு மனிதன். ஆமென். ஹalleluya. But he did not want to disgrace Mary publicly. So he made plans to break the engagement privately. இங்க பாருங்க, யோசேப்பு ஆண்டவருக்கு எது பிரியமோ அவருக்கு எது விருப்பமோ எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்து வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆகையால் யோசேப்பு மரியாள் தாய் கன்னி மரியாளோடு இணைக்கப்பட்டு என்கேஜ்மெண்ட் ஆகி திருமணம் நடக்காம இருந்த ஒரு நாட்களில் தான் தாய் கன்னி மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது யோசேப்புக்கு தெரிந்து அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் போது அவர் ஒரு நல்ல மனிதன், அவர் நல்லதை மட்டும் செய்கிற ஒரு மனிதனாய் இருந்ததுனால அவர் என்ன செய்தார் என்றால், இது யாருக்குமே தெரியாம நம்ம செப்பரேட்டாக உள்ளுக்குள்ளே நம்ம இந்த என்கேஜ்மெண்டை ஒழித்து கொள்ளலாம். இப்படி ஆயிருக்கிற ஒரு பெண்ணை நான் எப்படி திருமணம் செய்வது என்று நினைத்து யோசேப்பு இதை பப்ளிக்கலா எல்லாருக்கும் சொல்லி பரவாதபடிக்கு அவருடைய உள்ளுக்குள்ளே இதை எப்படியாச்சும் முடித்து விடணும் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு இருந்தார். இன்றைக்கு பார்க்க ஒரு பெண் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஆகினால் எவ்வளவு ஒரு ஏச்சு பேச்சுக்கள், எவ்வளவு ஒரு அவமானம் அவள் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் எங்கள் தாய் கன்னி மரியாளோ அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் அவங்க ஒப்பு கொடுத்த வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது எந்த அவமானம் வந்தாலும் சரி, எந்த நிந்தனைகள் வந்தாலும் சரி, அவர் அதை பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஹalleluya.
நாம ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த நேரத்துல தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த நேரத்துல தான் நிறைய துன்பங்கள் வரும். சில பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய கடன் அப்பதான் ஆகும், நிறைய பிரச்சனை அப்பதான் அவங்க வீட்டுல நடக்கும், நிறைய துன்பங்கள் அப்பதான் அவங்க வீட்டுல வரும். அப்போ அவங்க நினைப்பாங்க, இவ்வளவு நாட்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தேன், நான் இவ்வளவு நாட்கள் ஜெபிக்காம இருந்தேன், நான் இவ்வளவு நாட்கள் துதிக்காம இருந்த ஆண்டவரை, ஆனால் இப்பொழுது துதிக்கும் போது தான் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை, துதிக்கும் போது எனக்கு பண பிரச்சனை, துதிக்கும் போது வீட்டுல சமாதானம் இல்ல, ஆண்டவருக்குள் நிரக்கம் ஆவத்தான் எனக்கு பிரச்சனை ஆயிருக்கு என்று சொல்லி சில பேர் பாதியிலே விட்டு விலகுறவங்க கூட இருக்காங்க. ஆனா சில பேர் இல்ல, என் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டதுனால அவர் என்னை வழி நடத்துவார், அவருடைய கிருபை என்னோடு இருக்கும், எந்த அவமானம் வந்தாலும் சரி, எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் அதை மேற்கொள்ளுவேன், என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்குள் இருந்து பிரச்சனைகளை வெல்லுகிறவர் கூட இந்த உலகத்தில் உண்டு. அதே போல தாய் கன்னிமரியாள் கூட அவங்களுடைய வாலிப நாட்களை கூட அவங்க குற்றப்படுத்தா எதுவுமே நினைக்கல. No, my Lord has spoken to me, He has given me this gift என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிற பிரச்சனை கூட அவங்க பார்க்காம அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. யோசேப்பு ஒரு நல்ல மனிதனா இருந்து கூட அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு சில மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள், அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கும், ஆனால் இப்படி சில காரியங்கள் நடந்த உடனே அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேரு சில விஷயங்கள் அப்படியே பப்ளிக்கால வெளியே சொல்லி எவ்வளவு பேரு அவமானப்படுத்தி இருக்காங்க. ஆனா யோசேப்பு அவர் அப்படி செய்யவில்லை. அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் இப்பொழுது வாசிப்போமாக. While he was thinking about this, an angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, descendant of David, do not be afraid to take Mary to be your wife, for it is by the Holy Spirit that she has conceived. Hallelujah. பாருங்க, இங்க தேவதூதன் யோசேப்போட கனவுல தோன்றி, நாம எல்லாருமே இப்படி ஆயிட்டா என்ன நினைப்போம், இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துடும் இந்த உலகத்துல. ஆனால் யோசேப்போ இது எப்படி நிகழ்ந்தது என்று நினைத்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவர் தூங்கும் போது கனவுல தேவதூதன் தோன்றி அவருக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். யோசேப்பு, தாவீதின் குலத்தரகியே, நீ எதற்காகவும் அஞ்சிடாது, கலங்கிடாத, ஏனென்றால் மரியாள் கருவுற்றுவது தூய ஆவியானவர் துணை மூலியமாக. ஆகையால் நீ மரியாளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொள்வதில் நீ கலக்கம் கொள்ளாதே என்று சொல்லி தேவதூதனானவர் யோசேப்போடு கனவின் மூலியமாக அவர் தெரிவிக்கின்றார். இன்றைக்கு பாருங்க, நாம எப்போ ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது எந்த அவமானம் வந்தாலும் சரி, அவர் நம்மளுக்காக நின்று அவர் யுத்தத்தை செய்வார். பாருங்க, மரியாள் ஒன்றுமே அவங்க சொல்லவில்லை. யோசேப்பு இந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட அவர் சென்றிருக்கிறார் கூட அவங்க அதை பத்தி கூட கவலைப்படவில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவங்க ஆண்டவர் மேலே பாரத்தோடு தான் இருந்தார்கள். அதே போல பாருங்க, ஆண்டவர் மரியாளுக்காக யோசேப்புடைய கனவுல தோன்றி அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பும் அதை நம்பி விசுவாசித்தார். இப்பொழுது நாம் வாசிப்போமாக. She will have a son. And you will name him Jesus. Because he will save his people from their sins. Hallelujah. பாருங்க, அந்த குழந்தையோட பேர் என்னவென்று வைக்க வேண்டும் என்று கூட அந்த தேவதூதன் சொல்கிறார். என்னவென்று பார்க்கும்போது அந்த குழந்தையுடைய பேர் இயேசு என்று வைங்க. இயேசு என்று ஏன் வைக்க வேண்டும் என்றால், because he is the one who is going to save his people from the sin. பாருங்க, இயேசு ஆண்டவர் ஒன்று, he is
the only one who can save his people from the sin, not anyone else என்று சொல்லி அந்த தேவதூதன் யோசேப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Now all this happened in order to make what the Lord had said through the prophets come true. Amen. Hallelujah. இது எல்லாமே ஏன் நிகழ்ந்தது என்று பார்க்கும்போது எல்லா விதமான prophets, all the தீர்க்க தரிசனங்கள் அவங்க சொன்ன யாவற்றும் அது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கு. ஒரு தாவீதின் டிசெண்டன்ஸ்ல இருந்து ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி சொன்னது போலயே Joseph was a descendant of David, and now Jesus is began born from the descendant of David, and he is the one who has come to save this world from the sin. Amen. Hallelujah. A virgin will become pregnant and have a son, and he will be called Emmanuel, which means God is with us. Hallelujah. பாருங்க, அவருடைய a virgin will become pregnant and have a son, and he will be called Emmanuel, which means God is with us என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை பற்றி தெரிவித்திருக்காங்க. அதே போல இப்பொழுது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 இந்த 23 வரை நாம் வாசித்தோம். எப்படி வாலிப காலத்தில் மரியாள் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்து அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த துன்பங்களை கூட அவங்க கொஞ்சம் கூட நினைக்காம என் ஆண்டவர் கேட்டார், அவருக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்து தூய ஆவியானவரால கர்ப்பமாகி அவங்க ஆண்டவருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. நிந்தனைய பற்றியோ ஒவ்வொரு விதமான வேதனைய பற்றியோ இல்ல பொல்லாத ஏச்சு பேச்சுக்களுக்கு பற்றியோ அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை. ஏனென்றால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் போது why will she get afraid of the others? அதே போல ஆண்டவர் இதை நினைத்து அவர் யோசேப்பு வழியாக பேசி யோசேப்பின் மூலியமாக அவங்கள எந்த விதமான தீங்குக்கும் அவங்க எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாகாதபடிக்கு யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கணவன் மனைவி என்று வாழக்கூடிய ஒவ்வொருத்தரை கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்க மனைவிகளை நீங்க நேசிக்க வேண்டும். மனைவிகள் சில தவறுகள் செய்தால் கணவர்கள் அதை பெரிய பிரச்சனையாக மாற்றாதபடிக்கு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு குடும்பத்தோடு இருந்து அவர் ஒற்றுமையை அவர் வைக்குவார். அதே போல மனைவிமார்கள் கூட உங்க வாழ்க்கைகளை நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸ்திரீயானவள் தன் வீட்டை, புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். ஆகையால் ஒவ்வொரு ஸ்திரீகள் ஒவ்வொரு பெண்மணிகள் தன் வீட்டுல இருக்கும் போது ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். முக்கியமாக வாலிபர்கள் கூட வாலிப நாட்களில நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கைகளை கொடுக்கும் போது அவர் நமக்காக நின்று அவர் யுத்தத்தை செய்வார். அவர் ஆண்டவருக்காக நம்ம வாழும் போது எந்த இன்னல்கள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவர் நம்மளுக்கு துணையாய் நிற்பார். எப்படி கன்னிமரியாளுக்கு எப்படி ஆண்டவர் துணையோடு நின்று யோசேப்புக்கும் புரிய வைத்து எப்படி எல்லாவற்றிலும் அவர் துணையாய் இருந்து பாதுகாத்தாரோ, அதே போல நாம கூட எந்த விஷயத்தோ ரொம்ப பரபரப்பா எல்லாருக்கும் பப்ளிக்காய் எதுவுமே பண்ணிடாதபடிக்கு எது இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஜெபம் செய்து நடத்தும் போது அவர் அதை ஆசீர்வதித்து வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய பிறப்பு எப்படி யாவருக்கும் மீட்பை கொடுக்கவே அவர் பிறந்தாரோ, அதே போல நாம கூட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தால் நாம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆகையால் நாம் யாவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அவரை போல நாமும் ஒவ்வொருத்தரையும் பாவத்திலிருந்து மீட்டுகிற அந்த கிருபை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். ஆகையால் நாமளும் ஜெபம் செய்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் செய்து
ஆண்டவருடைய பணியை செய்து அவருக்காக வாழ்ந்து இந்த நாட்களில் நம்மளே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவன் உள்ளவரே, இந்த காலவேளை நீங்க பேசின உங்களுடைய உன்னதமான இறைவாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எப்படி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஆண்டவரே, எப்படி ஒரு குடும்பத்தாரா இருந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஆண்டவர், எப்படி ஐக்கியமாக அன்புல நிலைத்திருக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்குள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய இறைவாக்கின் மூலியமாக இங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிந்தனைகளோ போராட்டங்களோ ஆண்டவரே வந்தால் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட நீங்க சொல்லிக் கொடுத்து நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இந்த வாக்கை அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தான் ஒவ்வொருடைய உள்ளத்துல பேசட்டும் ஆண்டவரே. யாருடைய குடும்பங்களில சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளோ நிந்தனைகளோ போராட்டங்களோ இருக்கும் என்றால் இப்பொழுது இந்த கால வேளையில் இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய உன்னதமான வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை அகற்றி ஆண்டவரே சமாதானத்தை உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் ஆண்டவர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அசைவாடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். லீத்தோரா கபர ஷேசா லா ரமா கமோரோ லா ரமா ஷேசா லா ரமா காதரோ லா ரபாகரா பஷேசா மரனனா. Yes God Jesus, you provide a new peace unto every family Lord Jesus. ஆண்டவரே, எப்படி கன்னிமரியாளுக்கும் ஆண்டவரே யோசேப்புக்கும் ஆண்டவரே ஒரு அமைதியும் ஒரு அன்பும் அவர்கள் உள்ளத்தில் நீர் உருவாக்கினீரோ அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அன்பை நீர் உருவாக்குங்க, ஒற்றுமையை உண்டாக்குங்க ஆண்டவரே. உண்மையில் பாரத்தை வைத்து வாழ்கிற வாழ்க்கைகளை நீர் உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல யாரெல்லாம் வீட்டுல ஆண்டவரே கஷ்டத்தோடு துன்பத்தோடு ஆண்டவரே பணம் இல்லாமல் ஆண்டவரே இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் மேல் பாரத்தை வைக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. நீங்க செய்ய போற இந்த பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் ஆண்டவர் அருமையாக நம்மோடு பேசி இருக்கிறார். எப்படி யோசேப்பு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து எப்படி ஒப்பு கொடுத்து தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு எப்படி அவர் அன்புல நிலைத்திருந்தாங்களோ, எப்படி இரவரோ ஆண்டவர் மேல பாரத்தை வைத்து அவங்க குடும்ப வாழ்க்கைய அவங்க தொடங்கினாங்களோ அதே போல ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் மேல பாரத்தை வைங்க. உங்க கஷ்டங்கள் எல்லா விதமான துன்பங்கள் யாவற்றும் இயேசு ஆண்டவர் அவர் போக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் மீண்டுமாக இந்த வாசகங்களை படித்து நம் வீட்டுல தியானித்து ஆண்டவருக்கு ஒப்பான மக்களாக நாம் வாழ்வோம். மீண்டுமாக நாளை காலை 7:30 மணிக்கு நாம் மீண்டுமாக சந்திப்போம். அதுவரை ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சமாதானமும் அன்பும் ஒவ்வொரு வீட்டிலும் என்றென்றைக்கும் இருப்பதாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.